ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 17 மதியம் 1 மணி தொடங்கி கீழ் திருப்பதியில் இன்று ஆகஸ்ட் 18 இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நேற்று ஆகஸ்ட் 17 இன்று ஆகஸ்ட் 18 எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் 15,000 டோக்கன்ஸும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 3,000 டோக்கன்ஸும் கொடுத்தாங்க. இதில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மதியம் 3 மணிக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மாலை 5:45 மணி வரைக்கும் கிடைத்தது. 5:45 மணிக்கு பிறகு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்று இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கும் கீழ் திருப்பதியில் தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் காலையில் 9 மணியிலிருந்து கூட்டம் இருந்தது. ஆனால் இன்று இலவச தரிசன டோக்கன்கள் மதியம் 3 மணி தொடங்கி தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கீழ் திருப்பதியில் இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 18 மதியம் 3 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 19 இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மொத்தம் 14,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 18 மதியம் 3 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 19 இலவச டோக்கன்ஸ் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக தான் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்பெரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. இந்த 2 இலவச தரிசன டோக்கன்களும் கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும். திருமலையில் எங்கேயுமே கிடைக்காது. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மதியம் 3:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் 11,133 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,656 டோக்கன்களும் மீதம் இருந்தது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் டிடிடி காலையில் 7 மணிக்கு அப்டேட் பண்ணியிருந்த சமயத்தில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ கிருஷ்ண தேஜா சர்க்கிளை தாண்டி வெளியே இருப்பதாகவும், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் தரிசனம் பார்ப்பதற்கு 24 மணி நேரம் ஆகிறதாகவும் டிடிடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் கடந்த 10 நாட்களாகவே விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருக்கு. தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க மறக்காம குடை எடுத்துட்டு போங்க. கைக்குழந்தைகள் மற்றும் வயதானவர்களை உங்களோட அழைச்சிட்டு போறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ், ஸ்வெட்டர்ஸ், உல்லன் ஷால்ஸ் இது எல்லாமே அவசியமாக எடுத்துட்டு போங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி இந்த இலவச டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோட கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்க முடியும். மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூவில் நின்று அவங்களுக்கு இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. இந்த இலவச டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவுமே நம்முடைய தரிசன டோக்கன் ஸ்லிப்பில் பிரிண்ட் ஆகும். இந்த காரணத்திற்காகவே டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய எல்லாருமே ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்க முடியும். இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல எல்லா பக்தர்களுக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்று எந்தவித தனி கியூவும் இருக்காது. பூதேவி காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. இரண்டுக்கும் தனித்தனி கியூ இருக்குது. கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துலையே அது எந்த டோக்கனுக்கான கியூ என்றும் போர்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்தவித டோக்கன்கள் தேவையோ அந்த கியூவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கான திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டு 1250வது படியில் ஒரு முறை உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன்
ஸ்கேன் செய்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்களுக்கு திருமலையில் ஒரே தரிசன கியூ மூலமாக தான் தரிசனத்திற்காக போவோம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த கியூ மூலமாக தான் 2 டோக்கன்கள் வாங்கக்கூடிய பக்தர்களுமே தரிசனத்திற்கு போவாங்க. உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ தற்சமயம் திருமலையில் SV மியூசியமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் இருந்து ஆரம்பமாகுது. கிருஷ்ண தேஜா சர்க்கிள் மற்றும் ATGH சர்க்கிளுக்கு போகிறதுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. நீங்கள் எந்தவித தரிசன கியூவில் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும், டோக்கனோ நேரடி சர்வ தரிசனமோ டிக்கெட் வாங்கியோ எந்த கியூவில் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும் அந்த கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நம்முடைய பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு பெருமாள் கோவிலுக்கு எதுக்க பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். இங்கே பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் மறுபடியும் இந்த இடத்திற்கு போய் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்க முடியும். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் கியூ தாண்டி வெயிட்டிங் ஹால்ஸை தாண்டி வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் போன உடனே உங்களுக்கும் ஒரு தரிசன டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நம்ம பே பண்ணணும். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எந்த வித டோக்கனும் வாங்கலை, டிக்கெட்டும் வாங்கலை, தரிசனமும் செய்ய முடியாத பட்சத்தில் லட்டு பிரசாதம் மட்டும் கிடைக்குமானா திருமலையில் இருக்கக்கூடிய லட்டு கவுண்டரில் ஆதார் கார்டை வைத்து ஒரு ஆதார் கார்டு எண்ணுக்கு மேக்சிமம் 2 50 ரூபாய் லட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. லட்டு கவுண்டர் பில்டிங்கில் இதற்குன்னு தனி கவுண்டர் இருக்குது, தனி கியூவும் இருக்குது, கியூவில் போர்டும் வச்சுருப்பாங்க. அந்த கியூவில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி காட்டி உங்களுக்கு இந்த 2 50 ரூபாய் லட்டு தேவைப்பட்டால் 100 ரூபாய் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதிக்கு தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் TTD ரூம்ஸ் தேவைப்பட்டால் தினமுமே TTD ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் நேரடியாக போய் TTD ரூம்ஸ் புக் செய்வதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. கீழ் திருப்பதியில் தங்குவதற்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே காலை 6 மணி தொடங்கி TTD ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. திருமலையில் தங்குவதற்கு திருமலையினுடைய CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி TTD ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. TTD ரூம்ஸ் புக் செய்வதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டுமே TTD ரூம்ஸ் புக் செய்ய முடியும். தனி ஒரு நபருக்கு TTD எந்த லொக்கேஷன்லையும் ரூம் கொடுப்பது கிடையாது. சப்போஸ் நீங்கள் தனி நபராக வந்திருக்கீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு மட்டும் இடம் தேவைப்படுது, அல்லது உங்களுக்கு TTD ரூம் கிடைக்கலன்னா கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் பில்டிங்கில் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கேயே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. திருமலையில் இதே போல் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ் CRO ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய PAC 1, 2, 3 மற்றும் 5 என்று 4 கட்டிடங்களில் இருக்குது. ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுப்பதற்கு மட்டும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ID ப்ரூஃபும் தேவை கிடையாது.
அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடக்கிறதுக்கு 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் தனியாக நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. அதற்கு பதிலாக பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக நடக்கிறதுக்கு தான் அலோ பண்ணுறாங்க. அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித டோக்கனும் இல்லை, டிக்கெட்டும் இல்லைனாலும் அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக போகலாம். திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்குது. நீங்கள் இந்த காட் ரோட்ஸ் மூலமாக ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா காட் ரோட்ஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. இந்த 2 காட் ரோட்ஸும் நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்டுகளுக்காகவும் டிடிடி ரூம்ஸுக்காகவும் எந்தவித மிடில் மேனையும் அப்ரோச் பண்ண வேண்டாம் என்று டிடிடி பக்தர்கள் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் டிடிடி ரூம்ஸை டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் மூலமாக தான் புக் பண்ண முடியுமே தவிர்த்து எந்த மிடில்மேன் மூலமாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் டிடிடி ரூம்ஸை விற்பனை செய்வது கிடையாது என்றும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கிட்ட விஸ்வநாத் என்கிற நபர் ஒரு புகார் கொடுத்திருந்தார். அவர்கிட்ட 12 திருமலை விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகள் வாங்கி தருவதாக 90,000 2 பேர் நடராஜ நாரேந்திரகுமார் என்பவரும் நடராஜா சர்மா என்பவரும் வாங்கியிருக்காங்க. அவர் அந்த 90,000 பே பண்ண சமயத்திலிருந்து அவர் எந்த ஃபோன்ஸும் அட்டன் பண்ணுறது கிடையாது, எதுவுமே எங்களுக்கு ரிப்ளையும் பண்ணலை அப்படின்னு டிடிடி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த போது டிடிடி விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை விசாரித்து அந்த 2 நபர்களையும் இப்போ பிடிச்சிருக்காங்க. இந்த 2 நபர்கள் மேல 12 போலீஸ் கேசஸ் இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த 2 நபர்கள் நிறைய பக்தர்களிடம் டிடிடி தரிசன டிக்கெட்டுகள் வாங்கி தருவதாக சொல்லி பணத்தை ஏமாற்றியிருக்காங்க. பணம் நம்ம பே பண்ண பிறகு அவங்க நம்முடைய கால்ஸை அட்டன் பண்ணவே மாட்டாங்க. இது போல டிடிடி ரூம்ஸ்லையும் நிறைய பேர் ஸ்கேம் செய்வதாக டிடிடி ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால உங்களுக்கு தரிசன டிக்கெட் வாங்கி தரேன்னு சொல்லியோ டிடிடி ரூம்ஸ் வாங்கி தரேன் என்று சொல்லியோ யாராவது மிடில் மேன் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்கள நம்பி எந்த பணமும் கொடுக்காதீங்கன்னு டிடிடி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டிடிடி பற்றி டவுட்ஸ் இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு 24 மணி நேரமும் சர்வீஸில் இருக்கக்கூடிய டிடிடி ஹெல்ப்லைன் நம்பர் 1555257க்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் என்றும் டிடிடி சொல்லியிருக்காங்க. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் வரக்கூடிய செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 3 நாட்கள் பவித்ரோத்சவம் நடக்க இருக்குது. இதற்கு ஒருத்தருக்கு ஒரு நாளுக்கு 750 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி பவித்திர பிரதிஷ்டையும், செப்டம்பர் 6ஆம் தேதி பவித்திர சமர்ப்பணமும், செப்டம்பர் 7ஆம் தேதி பூர்ணாகுதி பூஜையும் நடக்கும். இந்த பவித்ரோத்சவம் டிக்கெட் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பக்தருக்குமே 2 லட்டுவும் 2 வடையும் பிரசாதமாக கொடுப்பாங்க. பவித்ரோத்சவத்தை முன்னிட்டு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் வரக்கூடிய செப்டம்பர் 2ஆம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் காலை 7 மணி தொடங்கி 9:30 மணி சமயத்தில் நடக்க இருக்குது. அதனால் செப்டம்பர் 2ஆம் தேதி தரிசனத்திற்காக பக்தர்களை காலையில் 10 மணியிலிருந்து அலோ பண்ணுவதாக டிடிடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி பவித்ரோத்சவத்தை முன்னிட்டு அங்குரார்ப்பணம் நடக்க இருக்கக்கூடிய காரணத்தினால செப்டம்பர் 4ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் திருப்பாவாடா சேவா, கல்யாணோத்சவம் சேவா மற்றும் ஊஞ்சல் சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி பவித்ரோத்சவத்தை முன்னிட்டு அபிஷேக அனந்தாரா தர்சனமும் லக்ஷ்மி பூஜையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. கூடவே செப்டம்பர் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் திருச்சானூர் கோவிலினுடைய கல்யாண உற்சவம், பிரேக் தரிசனம், வேத ஆசீர்வச்சனம், குங்குமார்ச்சனா மற்றும் ஊஞ்சல் சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க.
நேற்று ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 86,364. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 30,712. உண்டியல் காணிக்கை 4.46 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்களினுடைய கியூ நேற்று கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியே இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 20 முதல் 24 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 7 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 6 மணி நேரமும், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 20 முதல் 28 மணி நேரமும் ஆகலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.